மற்றும் ஒரு அண்மை செய்தி, நாமக்கல்லில் நிலத்தடி குடிநீரில் விழுந்து 2 குழந்தைகள் தாய் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. குழந்தைகளை காப்பாற்ற முயற்சித்த தாய் இந்துமதியும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரதாப் இணைப்பில் இருக்கிறார். பிரதாப், வணக்கம். தற்பொழுது தாய் மற்றும் குழந்தை 2 பேரும் குடிநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்திருக்கின்றனர். தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? சலோமி, நாமக்கல் மாவட்டம் பெரிய மணிலி பகுதியைச் சேர்ந்தவர் ரவிக்குமார். இவர் ராசிபுரம் ஆண்டலூர் கேட் திருவள்ளூர் அரசு கலைக்கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி இந்துமதி. இவர்களுக்கு 3 வயதில் யாத்ரிக் ஆரியன் மற்றும் 11 மாத குழந்தை நிவிநாதிக் உள்ளிட்ட 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் மோதுப்பட்டியில் உள்ள மாமனார் வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார். அப்பொழுது வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது யாத்ரிக் ஆரியன் நிலத்தடி தொட்டியில் தவறி விழுந்துள்ளார். தாய் இந்துமதி தனது 11 மாத கை குழந்தையுடன் மகனை காணவில்லை என நிலத்தடி தொட்டியில் பார்த்துள்ளார். அப்போது மகன் தொட்டியில் இருந்ததை பார்த்து தாய் அதிர்ச்சி அடைந்து 11 மாத குழந்தையுடன் தாய் தொட்டியில் குதித்துள்ளார். பின்னர் தாய், 11 மாத குழந்தை, 3 வயது மகன் உள்ளிட்ட 3வரும் நீரில் மூழ்கி பலியானார். வீட்டிற்கு வந்த தந்தை ரவிக்குமார் யாரும் காணவில்லை என்று தொட்டியில் பார்த்துள்ளார். அப்பொழுது 3 வயது குழந்தை இறந்து கிடப்பது பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்பொழுது அருகில் உள்ளவர்களை தாய் காணவில்லை என்ற மீண்டும் தேடியுள்ளனர். அப்பொழுது தாயும் 11 மாத குழந்தையும் தொட்டியில் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அவர்களது சடலத்தை மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்றனர். மேலும் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் உள்ள நிலத்தடி தொட்டியில் விழுந்து தாய், 2 குழந்தைகளும் 3 பேரும் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பிரதாப்.